இந்த சர்க்காடியன் ரிதம் வந்து டைம், டியூரேஷன் அந்த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஸ்லீப்பை வந்து மேனேஜ் பண்ணுறது. அதுவே இந்த ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ் வந்து நீங்கள் டயர்ட் ஆனீங்கன்னா போய் படுத்தோன்னே தூங்கிடுறீங்க பார்த்தீங்க. அதே மாதிரி நீங்கள் கலப்பாக தூங்கிங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கிடுவீங்க. அது வந்து டெப்த் அண்ட் லென்த் ஆஃப் ஸ்லீப்பை வந்து டிசைட் பண்ணுறது தான் இந்த ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ். ஸோ அல்டிமேட்டாக இந்த சர்க்காடியன் ரிதமும் இந்த ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸும் இந்த விஎல்பிஓ அப்படிங்கிற இந்த நரம்பை வந்து ஹைப்போதலாமஸில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறனால நமக்கு வந்து தூக்கம் வருது. இந்த விஎல்பிஓ அப்படிங்கிற இந்த நரம்பு வந்து 2 விஷயங்கள் பண்ணுது. ஒண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, வேக் ப்ரமோட்டிங் ஏரியாஸ், அதாவது நம்மள வந்து தூங்க விடாம தடுக்கிற, நம்ம அலர்ட்டா இருக்கிற அந்த நரம்புகள வந்து இது வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதே மாரியே நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்இஎம் ஆஃப் சுவிட்ச். ஆர்இஎம் ஆன்னா நமக்கு தூக்கம் வர்றது. ஆர்இஎம் ஆஃப் சுவிட்ச வந்து இன்ஹிபிட் பண்றனால, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தூக்கத்துக்குள்ள போவோம். ஸோ இந்த விஎல்பிஓ நியூக்ளியஸ் வந்து இனிஷியலா என்ஆர்இஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ரெம் அப்படிங்கிற ஸ்லீப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுது.